சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலாஜினல்லா பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து இது லிக்யூல் ஆப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கீழே வருது. இதில் லிக்யூல் ஆப்சிடா அப்படின்னு பார்க்கும்போது லிக்யூல் அப்படிங்கிறத வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த நா வடிவ வளரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த நாக்கு மாதிரி இருக்கிறது தான் நம்ம லிக்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இதை சொல்லுவோம். அதை வச்சு தான் நம்ம லிக்யூல் ஆப்சிடா அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய இந்த ஸ்பொராஞ்சியம் இருக்கக்கூடிய அமைப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நாக்கு மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிக்யூல் ஆப்சிடா அப்படின்னு சொல்றோம். இதுல கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 700 இனங்கள் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு சிற்றினங்கள் வரைக்கும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் வந்து இருக்கக்கூடியது வெப்பமண்டல காடுகள், அதுக்கப்புறம் மலைக்காடுகள்ல வந்து அதிகமாக காணப்படும். அதே மாதிரி மித வெப்பமண்டல காடுகள்ல வந்து அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தரிசு பாறைகள், வறண்ட மண், அதாவது ஜீரோபைட்டிக், தண்ணி வந்து ரொம்ப குறைவா, மழை வந்து ரொம்ப குறைவா பெய்யக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்துல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த இனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஈரப்பதத்தை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா விரும்பும். ஏன்னா கருவுறுதலுக்கு கண்டிப்பா நீர் அவசியம் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா பெரும்பாலும் வந்து நமக்கு நீர் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்தை தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது விரும்பும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் செலாஜினல்லா வந்து இமயமலை, தென்னிந்திய காடுகள், அதாவது வந்து நமக்கு இங்கே கன்னியாகுமரியிலிருந்து அடுத்து கண்ட்லா காடு வரைக்கும் இருக்கும். எங்கன்னா அப்படின்னா நமக்கு மும்பையில் போய் முடியும். அது வரைக்கும் இந்த சைடு இப்படி நமக்கு வந்து இப்படி இந்தியா இருக்கு அப்படின்னா இந்த இந்தியாவில் இந்த இடத்துல மும்பையில் வந்து கண்டலா காடுன்னு ஒரு இடம் வரும். அதுல இருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் இந்த எட்ஜ் இது ஃபுல்லாவே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இது ஃபுல்லாவே கேரளாலாம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே இந்த மலையில தான் இருக்கும். அந்த அளவுக்கு என்ன பண்ண அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க அதிகமா என்ன பண்ணலாம் அப்படின்னா செலாஜினல்லா பார்க்கலாம். அதே மாதிரி லெபிடோபில்லா, ருபாரிஸ், ரூபெஸ்டிஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஜீரோபைட்டிக் அப்படின்னு சொல்றாங்க, வறட்சியில் வாழக்கூடிய இனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வறண்ட நிலையில் மடிந்த அல்லது பந்து போல நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும் அப்படிங்கிற கான்செப்ட சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னதான் இருந்தாலும் நமக்கு அதுல அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு இருக்கும். சரிங்களா? அதாவது தண்ணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு எடுத்துக்காத மாதிரி ஒரு சில அமைப்புகள் வந்து மாறுபட்டு இருக்கும். ஒரு சிலது வந்து நமக்கு எபிபைட்டிக், அதாவது தொற்றி வாழக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிற அமைப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அடுத்து செலாஜினல்லா ஓரிகானா, இது வந்து நமக்கு என்னன்னா எபிபைட்டிக், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா தாவரத்தோடைய தண்டு கிளைகள்ல வந்து நமக்கு காணப்படுது. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கலாம், இதை நோட் பண்ணி வச்சுங்க. செலாஜினல்லா ஓரிகானா அப்படிங்கிறது ஒரு தொற்று தாவரம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 58 செலாஜினல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய பீசஸ் இருக்கு பாருங்க. செலாஜினல்லா, கிரசினா, கிரைசோகோலஸ், இந்த மாதிரி வந்து நிறைய பீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஹேபிட் பொறுத்த வரைக்கும் செலாஜினல்லா வந்து ஒரு ஸ்போரோபைட், அதே மாதிரி ஹெட்டிரோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல சில இனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, ஆல்கே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் வந்து செலாஜினல்லா ஸ்பானுலேசா, இது வந்து ரொம்ப சிறியவை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா 20 மீட்டர் வரைக்கும் நமக்கு வளரக்கூடியது, நல்ல பெருசா இருக்கக்கூடியதா சொல்றாங்க. உதாரணம் வந்து நமக்கு செலாஜினல்லா வில்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? செலாஜினல்லா நமக்கு வில்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்க எஸ் அப்படின்னு வருது, செலாஜினல்லா அப்படின்னு போட்டுங்க. இந்த இடத்துல வந்து செலாஜினல்லா எஸ் அல்லது. அடுத்து சில இனங்கள் பாத்தீங்கன்னா மண்ணின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக, புரோஸ்டேட் அப்படின்னா தரையை ஒட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த கிரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கு உதாரணம் வந்து கிரசினா. சிலது என்ன பண்ணும் அப்படின்னா நிமிர்ந்த அமைப்பை கொண்டது, இந்த மாதிரி நேரா வளரக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. இதுக்கு உதாரணம் செலாஜினல்லா, ட்ரக்கியோபில்லா.
ஒரு சிலது ரொம்ப மெல்லியவையா இருக்கக்கூடியது வந்து வில்டோனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. நிமிர்ந்தவைக்கு உதாரணம் வந்து செலாஜினெல்லா எரித்ரோபஸ். ஒரு சிலது வந்து நமக்கு வந்து ரைசோபோர்கள் அப்படிங்கிற அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு இதுல இருந்து இன்னொரு, அதாவது ஒரு தாவரத்துல இருந்து இன்னொரு தாவரத்துக்கோ அல்லது பக்கத்துல ஏதாவது ஒரு பட்டு கம்பி மாதிரி பிடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம பாவக்காய்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது செலாஜினெல்லா அல்லிகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செலாஜினெல்லாவின் மிக சில இனங்கள் இது வந்து வருடாந்திர வாழும் தாவரங்கள் ஆகும். அதாவது 1 year பிளான்ட். இந்த லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 1 yearல என்ன பண்ணும் அப்படின்னா அது முடிஞ்சிடும். அதே மாதிரி செலாஜினெல்லா பிக்மியா, செலாஜினெல்லா கிரசலிமா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வற்றாத தாவரங்கள் அப்படின்னா தொடர்ந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா பாலிமார்பிக், அதாவது நமக்கு வந்து பாலிமார்பிக்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரனியல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பீட்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாம்பழம்லாம் இருக்கோ அந்த மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலங்கை இதுதாங்க செலாஜினெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து இலை பகுதி, அதே மாதிரி இது வந்து தண்டு பகுதி, கீழே வந்து ரைசோபோர். இதை என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற தாவரத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பற்று தாவரமா போறதுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்னு ரைசோபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி நமக்கு வந்து ஹெரோனிமஸ் இந்த 2 குழுக்களையும் ஹோமியோபில்லம் மற்றும் எட்டிரோபில்லம் என்ற துணையின் கீழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஹோமியோபில்லம் பொறுத்த வரைக்கும் துணை வகை கிட்டத்தட்ட 50 அல்லது அதற்கு மேற்பட்ட இனங்களை கொண்டுள்ளது. உதாரணம் வந்து நமக்கு செலாஜினெல்லா பிக்மியா, செலாஜினெல்லா ஸ்பானுலேசா, செலாஜினெல்லா ரோபஸ்ட்ரிஸ். இந்த இனங்கள் வந்து நிமிர்ந்த தண்டுகளையும் அதே மாதிரி வந்து உள்ளடக்கிய அதே அளவிலான சுழல் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இலைகள் பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுழல் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப இலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சுழல் முறையில் காணப்படுகிறது. அடுத்தது இதுல சுருங்கிய தண்டுகள், குறுகிய நிமிர்ந்த கிளைகள் மற்றும் 2 வகையான இலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இலையிலே வந்து பாருங்க ஒரு பெரிய இலை, ஒரு சின்ன இலை, இந்த மாதிரி வந்து 2 டைப் ஆஃப் இலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடியது லார்ஜ், அதுக்கு கீழே அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால். இந்த மாதிரி 2 வகையான இலை அமைப்பு வந்து இதுல காணப்படுது. ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கேட்கலாம். தண்டு இலை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து தண்டு வந்து 4 வரிசை இலைகளால் மூடப்பட்டிருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. எத்தனை வரிசை இலைகளால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னா 4. இலைகள் ஒரே அளவு அல்லது வெவ்வேறு அளவுகளில் இருக்கலாம். மேலே குறிப்பிட்டுள்ளபடி ஹோமியோபில்லம் துணை இனங்கள் இதுல வந்து நிமிர்ந்த தண்டுகளையும் அதே அளவிலான சுழல் முறையில் அமைக்கப்பட்ட இலைகளையும் தண்டுகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடி இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி வந்து இதுல இருக்கு. அடுத்து எட்டிரோபில்லம் துணை இனத்தைச் சேர்ந்த இனங்கள் புரோஸ்டேட் தண்டுகள், குறுகிய நிமிர்ந்த கிளைகள் மற்றும் வெவ்வேறு அளவிலான இருவகை இலைகளை கொண்டுள்ளது. புரோஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தண்டு பின்புறம் வந்து வென்ட்ரல் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறது. இலை எப்படி இருக்குது அப்படின்னா தண்டு இப்படி இருக்கு அப்படின்னா தண்டுல பொறுத்த வரைக்கும் இப்படி புரோஸ்டேட் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். பின்புறம் இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி ஜோடியா தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒண்ணு பெருசா ஒண்ணு சின்ன, ஒரு சின்னதா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு அளவில் அமைஞ்சிருக்கும். ஒண்ணு பெருசு ஒண்ணு சின்னது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜோடியின் பெரிய இலை அச்சின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வென்ட்ரல் பக்கத்தில் என்ன பண்ணது அப்படின்னா மேல் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வென்ட்ரல் இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி சொருகுன மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இலைகளின் ஜோடிகள் சிறிய இலை மாற்று வகையிலும் பெரிய இலை வந்து பாத்தீங்கன்னா பெரிய இலை மாற்றும் வகையிலும் அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது இப்படி ஒண்ணு கொஞ்சம் இதுவும் தள்ளி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. சரிங்களா? ஒரு ஆல்டர்னேட்டா இருக்கிற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். செலாஜினெல்லா கிரசினா வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிரோபில்லம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. செலாஜினெல்லா கிரசினா எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா
ஹெட்டிரோபில்லம் அதாவது மாறுபட்ட இலை அமைப்பை கொண்டுள்ளது. அதே மாதிரி மற்றும் துணை இனத்தின் அமைந்த பொதுவான பண்புகளை கொண்டுள்ளது. இலைகள் அளவில் மிக சிறியவை, ஓரளவு முக்கோணம் அல்லது ஈட்டி வடிவானவை. இவை ஈரப்பதத்தை விரும்பும் இனங்களில் மெல்லியதாகவும், அதே மாதிரி ஜீரோபைட்டிக் இனங்கள்ல வந்து தடிமனாகவும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்யூலேட்டாக இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். லிக்யூல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பார்க்கறதுக்கு ஒரு நா வடிவ வளரி இருக்கக்கூடியது. அனைத்து இனங்களிலும் ஒவ்வொரு இலையும் அதன் அடிப்பகுதியில் மெல்லிய சவ்வு போன்ற சிறிய லிக்யூல் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லிகுலாப்சிடானே சொல்றோம். லிக்யூல் பொறுத்த வரைக்கும் மேல் அல்லது வயிற்று மேற்பரப்பில் காணப்படுகிறது. லிகுலாக்கள் இனத்திற்கு இனம் அவற்றின் வடிவம் மற்றும் அளவில் வேறுபடுகின்றன. அடுத்து லிக்யூலின் அமைப்பு மற்றும் செயல்பாடு பின்வருமாறு. முதிர்ந்த லிக்யூலே மெல்லியதாகவும் சவ்வு போன்றதாகவும் நாக்கு விசிறி வடிவத்தை கொண்டது. மெயினா இங்க வந்து நாக்கு வடிவம் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. லிக்யூலோட செயல்பாடு அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரா எது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. ஒரு சில இந்த இடத்துல வந்து தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அறிஞர்கள் அப்படின்னு போட்டுங்க. ஒரு சில அறிஞர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தண்ணீரை உறிஞ்சும் அல்லது நீர் சுரக்கும் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா அதை நினைக்கிறாங்களாம். அப்ப லிக்யூலோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது தண்ணியை உறிஞ்சலாம் அல்லது வந்து நீர் சுரக்கும் உறுப்புகள் அந்த மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவை தண்டு நுனி மற்றும் இலைகளை ஈரப்பதமாக வைத்திருப்பதன் மூலம் தேவையற்ற எதை தடுக்க முடியும் அப்படின்னா உலர்தலை தடுக்கின்றன. எதை தடுக்குதுன்னா தேவையற்ற உலர்தலை தடுக்கின்றன. பல இனங்களில் புரோஸ்டேட் அச்சு நீளமான நிறமற்ற இலையற்ற உருளை வடிவ கீழ் நோக்கி வளரும் அமைப்பை கொண்டுள்ளது. இதுக்கு என்ன பேருனா ரைசோபோர். ஏன்னா ரைசோபோர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பக்கத்துல ஏதாவது பற்றி ஏறுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடியது. ரைசோபோர் பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து உருவாகுதுன்னா கிளையின் அச்சில் இருந்து உருவாகிறது. இது ஒரு ஒற்றை ரைசோபோர் தண்டின் கிளையிலிருந்து கீழ் நோக்கி வெளியே வருகிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் பார்த்துக்கங்க போதும். அடுத்தது வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க. முதன்மை வேர் வந்து பாத்தீங்கன்னா மிக குறுகிய காலத்திற்கு பிறகு அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. பிரைமரி ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமா அழிஞ்சிரும். சரிங்களா, இது ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. அடுத்தது ஸ்ட்ரோபைலை அல்லது ஸ்பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா, கூம்பு அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். இதை நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனப்பெருக்க அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ட்ரோபைலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்போரோபில்களின் ஒரு சிறிய அமைப்பு. ஸ்போரோபில்கள் சாதாரண தாவர இலைகளின் அமைப்பில் மிகவும் ஒத்தவை. ஒவ்வொரு ஸ்போரோபிலும் அதன் அடிப்பகுதியில் என்ன பண்ணுதுன்னா ஒரு லிக்யூலை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஸ்போரோபிலும் ஒற்றை தண்டு கொண்ட ஸ்பொராஞ்சியம் கொண்டது. ஸ்பொராஞ்சியம் வந்து இரண்டு வகை, மைக்ரோஸ்பொராஞ்சியம் மற்றும் மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா தாங்கும் ஸ்போரோபிலுக்கு என்ன பேருனா மைக்ரோஸ்பொராஞ்சியம். மெகாஸ்பொராஞ்சியத்தை தாங்கினா அதுக்கு பேரு மெகாஸ்போரோபில். மைக்ரோ மற்றும் மெகாஸ்போரோபில்கள் இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோபைலைஸில் அல்லது வெவ்வேறு ஸ்ட்ரோபைலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே கூம்புல இருக்கலாம் அல்லது வேறுபட்ட கூம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸ்போரோபில்கள் எப்போதும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரோபைலஸின் அச்சில் எப்படி அரேஞ்சா இருக்குன்னா ஒரு சுழல் முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி அரேஞ்சா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்போரோபில்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சுழல் முறையில் இருக்கு. இது வந்து மிகவும் சுருக்கப்பட்ட வடிவத்தில், அதாவது பெருசா பிராடா இல்லாம சின்னதா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ மற்றும் மெகாஸ்போரோபில் ஒரே கூர்முனையில் பிறக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சலாஜினெல்லம், கிராசினா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஒரே வகையான ஸ்போரோபில்கள் கொண்டது எதுன்னு கேட்டாங்கன்னா சலாஜினெல்லா கிரைசாலிஸ், சலாஜினெல்லா அட்ரோவிரிடிஸ். ஸ்போரோபிலஸ் பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான ஸ்போரோபில்களை தாங்கும் போது மெகாஸ்போரோபில்கள் ஸ்ட்ரோபைலஸின் கீழ் பகுதியிலும் மைக்ரோஸ்போரோபில்கள் ஸ்ட்ரோபைலஸின் அச்சில் மேல் பகுதியிலும் காணப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க.
எங்க அரேஞ்சா இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. மொத்தம் 2 வகை இருக்கு. அடுத்து தண்டு. ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்டெம்ல முக்கியமானது எண்டோடர்மல் அப்படிங்கிற செல் காணப்படுது. எண்டோடர்மிஸோட வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, புறணி பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து உள்ள அனுப்புறதுதான் அதோட வேலை. சரிங்களா? எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய புறணி பகுதி. இப்ப இந்த மாதிரி ரூட் ஹேர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ரூட் இருக்கு அப்படின்னா, வாட்டரை உறிஞ்சுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செல்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எபிடெர்மிஸ் இருக்கும். எபிடெர்மிஸ் கீழே இந்த மாதிரி புறணி செல்கள் கார்டெக்ஸ் இருக்கும். கார்டெக்ஸ் எடுத்து உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன காணப்படும் அப்படின்னா எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அப்ப இன்னர் மோஸ்ட் லேயர் எது அப்படின்னா எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா எண்டோடெர்மிஸ். அதே மாதிரி நடுவுல என்ன இருக்குன்னா ட்ரபிகுலே அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. சரிங்களா? நன்கு வளர்ந்த இடைவெளிகளை கொண்டுள்ளது. அப்ப ட்ரபிகுலேங்கிற அமைப்பு எங்க காணப்படுதுன்னா செலாஜினல்லாவுடைய தண்டு பகுதியில காணப்படுகிறது. எண்டோடெர்மிஸோட சிறப்பு இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்பேரியன் பட்டைகள். இப்ப இதுல உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஒவ்வொரு இதா இருக்கும். நமக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் பண்ணலாம். இப்ப இந்த பகுதி இருக்குது அப்படின்னா இந்த பகுதி வழியா தண்ணி வரும், ஒண்ணு விட்டு ஒண்ணு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்கள் இது பாசேஜ் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வழி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வழியா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா தண்ணி வர முடியும். இப்ப உள்ள வந்த தண்ணி எந்த காரணத்தை கொண்டு வெளியே போகாது. இங்க ஒரு லேயர் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடுக்கு இருக்கும். அந்த அடுக்குக்கு பேரு காஸ்பேரியன் பட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால ஆனது அப்படின்னா சுபரின் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளான்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது சுபரின் SUBERIN சுபரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா? அப்ப சுபரின் அப்படிங்கிற பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள அரேஞ்ச் ஆகும். அப்ப இங்க தண்ணி வரும்போது என்ன பண்ணும்னா எங்க பேசேஜ் செல்ஸ் இருக்கோ அது வழியா மட்டும்தான் வரும். இப்ப இந்த வழியா மட்டும்தான் தண்ணி உள்ள வர முடியும். மற்ற பகுதியில எங்கேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா தண்ணினால உள்ள வர முடியாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்த வாட்டர் எங்க போய் சேரும்னா நடுவில் இருக்கக்கூடிய பித்து. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே வாஸ்குலார் பண்டல் இருக்கும். வாஸ்குலார் பண்டலுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள பித்து இருக்கும். பித்து மூலியமா அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல என்ன பண்ணும் அப்படின்னா ஏறும் தண்ணி. இப்ப இது வழியா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா வர முடியும். இப்ப இங்க இருக்கக்கூடிய செல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க ஓப்பனிங் எதுவுமே இருக்காது, அதனால வர முடியாது. சரி, அதனாலதான் அதுக்கு பேரு வழிச்செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி எண்டோடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்பேரியன் பட்டைகள் ட்ரபிகுலே எனப்படும் நீட்டிக்கப்பட்ட எண்டோடெர்மஸ் செல்கள் வந்து நமக்கு காணப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மேல் தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்டின் வெளிப்புறம். இது வந்து ஒரு மேலோட்டமான அடுக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதாவது எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஓரடுக்கால தான் நமக்கு ஆன மாதிரி இருக்கும். இதுல வந்து என்னன்னா புரோசன் கைமாட்டஸ் கியூட்டின் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைப்பெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கியூட்டின் பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கை கட்டுப்படுத்துவது, செக் டிரான்ஸ்பிரேஷன். இதுதான் வந்து நமக்கு கியூட்டினோட முக்கியமான வேலை. கியூட்டின் எங்க இருக்கு அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்படி ஸ்டெம்மோடைய எபிடெர்மிஸ் இருக்கு அப்படின்னா இந்த பகுதியில் இந்த மாதிரி சின்ன சின்னதா முடி மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் கியூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதோட வேலை என்னன்னா நீராவி போக்கை கட்டுப்படுத்துவது. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி லேயராகவும் இருக்கும். மாதிரி ஒரு லேயர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஹேர்ஸா இருக்கிறத விட இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அடுத்தது மேல் தோலுக்கு கீழே என்ன பண்ணும் அப்படின்னா கார்டெக்ஸ். இந்த பகுதிக்கு பேரு கார்டெக்ஸ். இது வந்து ஒழுங்கற்ற செல்களால் ஆனது. நிறைய இடைவெளியோட என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இது வழியா தான் தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி உள்ள இருக்கக்கூடிய எண்டோடெர்மிஸ் செல்லுக்கு வரும். சில இனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புறணி செல்ல பொறுத்த வரைக்கும் புறணி வந்து மெல்லிய சுவர் கொண்ட பாரன் கைமா செல்களால் ஆனது. இடைச்சிரலார் இனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நடுவுல வேற எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து கிரசினா.
கடினமான தண்டுகளை கொண்ட பெரும்பாலான இனங்கள் வந்து மேல் தோலுக்கு கீழே உள்ள ஹைப்போடெர்மல் பகுதி, எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் எதனால் ஆனது அப்படின்னா ஸ்க்ளெரன்கைமா செல்களால் ஆனது. இதை நோட் பண்ணிக்கங்க. மோனோகாட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து நமக்கு ஹைப்போடெர்மிஸ் இட் இஸ் a made up of sclerenchymatous cell. sclerenchymatous cells இருந்தாலே அந்த இடத்துல வந்து டெட் செல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நிறைய அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செல் டெட் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா லிவருக்கு கொண்டு வந்து அழிச்சு வெளியேற்றிடும். ஆனா பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி டெட் செல்ஸை எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சு இதுக்காக யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? நிறைய நம்ம சொல்லலாம். அதோடு ஒரு சில ஃப்ரூட்ஸ்ல ஓடு மாதிரி உருவாக்குறது, மேங்கோல உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓடா இருக்கிறது, கடலை நம்ம கிரவுண்ட் சொல்றோம் இல்லையா, அது மேல இருக்கக்கூடிய செல், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா டெட் செல்ஸ். சரிங்களா? அதை என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். அனிமல்ஸ்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி லெபிடோபில்லா, செலாஜினெல்லா, ருபஸ்டிஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஜீரோபைட்டிக் இனங்கள், அதாவது வறட்சியில வாழக்கூடிய இனங்கள். புரணி பெரும்பாலும் எதனால் ஆனது அப்படின்னா ஸ்க்ளெரன்கைமா அப்படிங்கிற செல்களால் ஆனது. ஸ்க்ளெரன்கைமா அப்படின்னாலே நமக்கு டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. லெபிடோபில்லா மற்றும் செலாஜினெல்லா, ருபஸ்டிஸ் போன்ற இனங்கள் தண்டுகளை தவிர்த்து மீதமுள்ள இனங்களில் தண்டுகள் நீட்டிக்கப்பட்ட என்ன வகையான செல்கள் காணப்படுதுன்னா எண்டோடெர்மல் செல், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். அதாவது ட்ராபிகலே அப்படிங்கிற அமைப்பு வந்து இதுல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவற்றுக்கிடையே பெரிய இடைச்செருகள், இடைவெளிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க காணப்படுது. இங்க டயக்ராம் போட்டிருக்கும் பாத்தீங்கன்னா சரி. இந்த மாதிரி வந்து அங்கங்க கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப் நிறைய இருக்கும். அப்பதான் ஈஸியா வாட்டர் என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். அடுத்தது எண்டோடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் செல்கள் நீட்டப்பட்டு இது பாருங்க பெரிய இடைச்செருகள் அல்லது லாக்குனா இடைவெளின்னு அர்த்தம். இது வந்து தண்டில் உருவாகிறது. எனில் வாஸ்குலார் திசுக்களுடன் செல் ஒப்பிடும்போது உட்புரணி செல்கள் வந்து பாத்தீங்கன்னா விரைவாக என்ன பண்ணும் அப்படின்னா விரிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து நமக்கு வெல் டெவலப்டு கண்டிஷன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா பாலிசைக்ளிக் சைஃப்னோஸ்டீல் அப்படிங்கிற ஸ்டீல் வந்து நமக்கு நம்ம செலாஜினெல்லாவுல பார்க்கலாம். பாருங்க இதுல இந்த வாட்ஸ் லா அப்படிங்கிற ஒரு கூட்டுப்படி தண்டின் 2 தொடர்ச்சியான கிளைகளுக்கு இடையில் இடைப்பட்ட பகுதி வழியாக 2, 3, 4 அல்லது சில நேரங்களில் 16 ஸ்டீல்கள் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிச்சுங்க. கிட்டத்தட்ட 16 ஸ்டீல் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டீலும் அதன் ட்ராபிகுலார் எண்டோடெர்மிஸால் சொல்லப்பட்டுள்ளது. எதனால சொல்லப்பட்டுள்ளதுன்னா ட்ராபிகுலார் எண்டோடெர்மிஸ். கிரசினாவின் தண்டில் 2 தொடர்ச்சியான கிளைகளுக்கு இடையில் 2 ஸ்டீல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அதுல ஓடுகிறதுன்னு சொல்றாங்க. 2 ஸ்டீல்களும் புரோட்டோஸ்டீலிக் ஆகும். ஒவ்வொரு ஸ்டீலும் எக்ஸார்க் புரோட்டோசைலமின் ஒற்றை நிறை கொண்டதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. அப்படியே இதுல வேற முக்கியம். அதே மாதிரி புலோயத்துல வந்து பாத்தீங்கன்னா சல்லடை குழாய்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கு. இங்க வந்து கம்பானியன் செல்ஸ் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த துணை செல்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் இங்க இல்ல. தண்டை பொறுத்த வரைக்கும் வேற நமக்கு ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் பாரன்கைமா சல்லடை குழாய்கள் இருக்கு. துணை கம்பானியன் செல்ஸ் எல்லாம் கிடையாது. பாரன்கைமாட்டஸ் பெரிசைக்கிளால் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்கிலரிஃபார்ம் செல் ட்ரக்கீடுகள் மற்றும் ஸ்கிலரிஃபார்ம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. ட்ரக்கீடுகளை பொறுத்த வரைக்கும் மெட்டாசைலம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது புரோட்டோசைலம், அடுத்து இருக்கக்கூடியதுதான் மெட்டாசைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் அப்படியே நார்மலா இருக்கக்கூடியதான். இதுல வந்து முதல் எழுத்து இருக்கு பாருங்க, தொடக்க குழுவில் இருந்து அப்படின்னு போட்டுக்குங்க. தொடக்க குழுவில் இருந்து அப்படின்னு போட்டுக்குங்க. அடுத்து வேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மேல வந்து பல ஒற்றை செல் வந்து வேர் முடிகளை கொண்டுள்ளது. எனவே வந்து பிலிபெரஸ் அடுக்குன்னு சொல்றாங்க. இந்த அடுக்குக்கு என்ன பேர் அப்படின்னா பிலிபெரஸ் அடுக்கு. இப்படி இருக்க அமைப்புல வந்து நமக்கு வேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல வேரின் வெளிப்புறமான மேலோட்டமான இங்க என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒற்றை அடுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க.
மற்றும் அதன் மேற்பரப்பில் பல ஒற்றை செல் வேர்முடிகளை கொண்டுள்ளது. எனவே இது வந்து நமக்கு பிலிபரஸ் அடுக்குன்னு சொல்றாங்க. இந்த அடுக்கு மெல்லிய சுவர் கொண்ட பாரன்கைமாட்டஸ் செல்களை கொண்டுள்ளது. பிலிபரஸ் அடுக்கின் உட்புறத்தில் வந்து பாத்தீங்கன்னா பரந்த என்ன காணப்படுது அப்படின்னா புரணி பகுதி உள்ளது. அதே மாதிரி சில இனங்களில் செலாஜினெல்லா வில்டோனியா இது வந்து ஸ்கிலிரோட்டிக் அப்படிங்கிற செல்களால் ஆனதுன்னு சொல்றாங்க. 3 முதல் 5 அடுக்கு ஹைப்போடெர்மிஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3ல இருந்து 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ், ஏன்னா எபிடெர்மிஸ் கீழ் அடுக்கு. அதன் மெல்லிய சுவர் கொண்ட வந்து நமக்கு பாரன்கைமாட்டஸ் செல்கள் காணப்படுது. புறணியோட கடைசி அடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா தெளிவான அமைப்பு கிடையாது. அதே மாதிரி செலாஜினெல்லா வில்டோனியா, செலாஜினெல்லா ருபெல்லா இதெல்லாம் வந்து நன்கு வரையறுக்கப்பட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவான அந்த எண்டோடெர்மிஸ் அடுக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எண்டோடெர்மிஸ்க்கு கீழே பாரன்கைமா செல்களாலான 1 முதல் 3 அடுக்கு என்ன காணப்படுது அப்படின்னா பெரிசைக்கிள் அமைப்பு காணப்படுது. ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் புரோட்டோஸ்டீல் மோனார்க் சைலம். மோனார்க் அப்படின்னா நமக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி இருந்தா அதுக்கு வந்து மோனார்க் சைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி இருந்தா நமக்கு வந்து டையார்க்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ட்ரையார்க், இது டெட்ரார்க். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அமைப்பு காணப்படும். அடுத்து ரைசோபோர். ரைசோபோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வேரை போன்றது. இதுல என்ன கிடையாது அப்படின்னா பிலிபரஸ் வேர் முடிகள் இதெல்லாம் கிடையாது. ரைசோபோர்ல என்ன கிடையாதுன்னா பிலிபரஸ் லேயர் கிடையாது, வேர் முடிகள் ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரைசோபோர் பொறுத்த வரைக்கும் அதோட அமைப்பு அதோடைய அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்ல. அதே மாதிரி ஒரு சில பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து வேறாகத்தான் கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து தண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, இந்த சூஸ் ஜெனிரிஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு, வேர் அல்லது தண்டு அல்ல என்றும் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் நம்புறாரு. இது வேறும் இல்ல தண்டும் இல்ல, வேற ஏதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்து இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதை பார்த்து வச்சுங்க. இதுல பொறுத்த வரைக்கும் இந்த கேப்சல் தொப்பி செல்கள் அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. ஓகே, அது மட்டும் பாத்துங்க. இலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா திட்டவட்டமான மேல் கீழ் தோல் வந்து நமக்கு காணப்படுதுங்கிறாங்க. அதாவது அப்பர் லோயர் இந்த மாதிரி அமைப்பு காணப்படுகிறது. மேல் தோல் வந்து ஒற்றை அடுக்கு கொண்டது, மேலும் மெல்லிய சுவர் செல்களால் ஆனது. 2 மேற்பரப்புகளின் மேல் தோல் அடுக்கிலும் டிஸ்காய்டு குளோரோபிளாஸ்ட் உள்ளது. ஸ்டொமேட்டா கீழ் மேல் தோலுடன் மட்டப்படுத்தப்பட்டது மற்றும் சில நேரங்களில் மேல் தோலிலும் காணப்படுகிறது. அனைத்து மீசோஃபில் செல்களும் மிகவும் ஒத்தவை மற்றும் அவற்றில் குளோரோபிளாஸ்டுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து மீசோஃபில் செல்கள், மீசோஃபில் அப்படின்னா இலை எடை திசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்படி இருக்குது அப்படின்னா லீஃப் இருக்கு அப்படின்னா இப்ப லீஃபோடைய மைய பகுதி இதுலதான் என்ன பண்ணும் அப்படின்னா வாஸ்குலர் பண்டல் காணப்படும். இப்ப இந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து மீசோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன காணப்படுதுன்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது காணப்படுது. மீசோஃபில்ல தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது இதுல இந்த செலாஜினெல்லா கிரசினா அப்படிங்கிறதுல பாருங்க 4 முதல் 5 ட்ரக்கீடுகளை கொண்டுள்ளது. ட்ரக்கீடுகள்னா தெரியும் நமக்கு, சைலத்தோட பகுதி, நீரை உறிஞ்சக்கூடிய பகுதி. எத்தனை சைலம் இருக்கு அப்படின்னா 4 to 5. அதே மாதிரி சைலம் பாரன்கைமா செல்கள் 1 அல்லது 2 சல்லடை குழாய்களால் ஆன புளோயம் சூழப்பட்டுள்ளது. இந்த நம்பர்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து லிக்யூல். லிக்யூல் அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா நா வடிவ வளரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும்.
இதுல பொறுத்த வரைக்கும் சிறிய பாப்புலேட் கூர்மையான நாக்கு போன்ற வளர்ச்சியாகும். லிகியூலோட அடிப்பகுதியில் வந்து அரைக்கோள கிளாசோபோடியம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. கிளாசோபோடியம்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய மெல்லிய சுவர் கொண்ட வெற்றிட புரோட்டோபிளாஸ்ட்களை கொண்டுள்ளது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இது வந்து கிளாசோபோடியல் உறை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. அப்படின்னா மாறு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மெல்லிய சுவர் கொண்ட வெற்றிட புரோட்டோபிளாஸ்ட்களை கொண்டுள்ளது. இது வந்து கிளாசோபோடியல் உறை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு உறையால் மூடப்பட்டிருக்கும். இது இலையின் மேல் தோலின் தொடர்ச்சியாக குழாய் செல்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி செலாஜினல்லா கிரசேனாவில் காஸ்பெரின் பட்டைகள் பொறுத்த வரைக்கும் உறை செல்கள் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. கிளாசோபோடியத்திற்கு சற்று மேலே லிகியூல் இப்ப இந்த மாதிரி வந்து சின்னதா ஒரு நா வடிவ வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அப்ப கிளாசோபோடியங்கிற அமைப்பு இங்க இருக்குன்னு வச்சுங்க. அப்ப அந்த கிளாசோபோடியத்துக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா லிகியூல் அப்படிங்கிற ஒரு நா வடிவ வளரி காணப்படுகிறது. ஒரு பெரிய பலகோண சிறுமணி புரோட்டோபிளாஸ்ட் மற்றும் ஒற்றை நியூக்ளியஸ் செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க காணப்படுகிறது. ஒற்றை நியூக்ளியஸ் செல்கள் வந்து காணப்படுகிறது. இங்க நோட் பண்ணிக்கங்க. இந்த முனைய லேமெல்லா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுங்க. மெயினா வந்து லிகியூல் அப்படிங்கிறது அந்த கிளாசோபோடியம் அமைப்பு வச்சு நீங்க பார்த்து வச்சுங்க. ஏன்னா கிளாசோபோடியம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. GLO கிளாசோபோடியம் PODIUM கிளாசோபோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்துங்க. அடுத்தது ஸ்போரோபில் அண்ட் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்களை கொண்ட தொகுப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு மைக்ரோஸ்போரோபில் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்போரில வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய லிகியூல் இருக்குது அப்படின்னா இந்த பகுதியில் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த இடத்துல இது வந்து லிகியூலுக்கு அடிப்பகுதியில் இடையில் அடாக்சியல் அதாவது கீழ் பக்கத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இங்க டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா அது வந்து கீழ்ப்புறத்தில் அரேஞ்ச் ஆகும். ஏற்கனவே நீங்க இது படிச்சிருப்பீங்க. நான் கீழே தான் டயக்ராம் கொடுத்துருக்கேனா? சரி, நான் எடுத்து காமிக்கிறேன். நிறைய தடவை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். டயக்ராமு இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கீழ்ப்புறத்துல வந்து நமக்கு அமைப்பு இருக்கும். ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி கீழ்ப்புறத்துல வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த அமைப்புக்கு பேர் தான் லிகியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நாவடிவ வளரின்னு சொல்லக்கூடியது. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மைக்ரோஸ்போரோபில் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த சைடு இருக்கிறது வந்து மெகாஸ்போரோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. மைக்ரோ அண்ட் மெகாஸ்போரோபில் இந்த மாதிரி வெவ்வேறு இதுல என்ன பண்ண அப்படின்னா ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து செலாஜினலா பொறுத்த வரைக்கும் ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் வேறுபட்ட கிளைகள்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இங்க பாருங்க, இதை ஒரே ஒண்ணு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் வந்து லிகியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு மைக்ரோஸ்போர். இது வந்து மெகாஸ்போர். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கிற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். 3 செல் இருக்கிற மாதிரி அமைப்பு வந்து இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பார்த்து வச்சுங்க. இது மெகாஸ்போர். அடுத்தது
ஒவ்வொரு ஸ்போரோஃபிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்யூலுக்கு அதன் அடிப்பகுதி இடையில் அடாக்சியல் பக்கத்தில், அதாவது கீழ் பக்கத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்குது. ஒற்றை தண்டு ஸ்போராஞ்சியத்தை கொண்டுள்ளது. இரண்டு வகையான ஸ்போராஞ்சியாக்கள் உள்ளன. ஸ்போர்களை தாங்கும் ஸ்போராஞ்சியம் மெகாஸ்போராஞ்சியம் என்றும், மைக்ரோஸ்போர்களை கொண்ட ஸ்போராஞ்சியம் வந்து மைக்ரோஸ்போராஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். அதே போல மெகாஸ்போராஞ்சியாவை தாங்கும் ஸ்போரோஃபில்கள் மெகாஸ்போராஞ்சியத்தை தாங்கும் மற்றும் மைக்ரோஸ்போராஞ்சியாவை தாங்கும் மைக்ரோஸ்போராஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போராஞ்சியா. வித்து தாய் செல்கள் உருவாகும் வரை மெகா மற்றும் மைக்ரோஸ்போராஞ்சிய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பொதுவானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது நமக்கு வந்து தாய் செல்கள் உருவாகும் வரை மெகா மற்றும் மைக்ரோ, மேல் மற்றும் அதாவது ஆண் மற்றும் பெண், அதோட வளர்ச்சி வந்து பொதுவானது அப்படின்னு சொல்றாங்க. அதன் வளர்ச்சியின் தன்மை குறித்து இரண்டு சிந்தனை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சிந்தனைகள் உள்ளதுன்னு போட்டுக்கங்க. ஒன்னு சிந்தனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வராஞ்சியம் ஒரு ஒற்றை ஆரம்ப களத்திலிருந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஞ்சியம் வந்து ஒரு குறுக்கு தொடர்ச்சி, அதாவது ஒரு தொடக்க வளர்ச்சி நமக்கு வரிசையிலிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. எங்கிருந்து உருவாகுது அப்படிங்கிற அமைப்பு மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்தது பெரும்பாலான இனங்களில் ஸ்பொராஞ்சியம் அச்சின் செல்களில் இருந்து எழுகிறது மற்றும் கொலைன் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் ஸ்பொராஞ்சியம் ஸ்போரோபிலின் அடிப்பகுதியில் இருந்து எழுகிறது மற்றும் போலியார் தோற்றம். என்ன வகையான அப்படின்னா ஒரு போலியார் தோற்றம், அதாவது நமக்கு என்ன சொல்றது, ஒரு போலியான அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. முதிர்ந்த ஸ்பொராஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்போரோபிலின் அடிப்பகுதியில் ஒரு தனித்துவமான அச்சு அமைப்பு ஆகும். ஒரே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்த ஆரம்ப பிரிவு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பெரிக்ளைனல் இரண்டு உள் செல்களை, இப்ப இந்த மாதிரி வந்து ரெண்டு உள் செல்களை கொண்ட அல்லது உருவாக்குகிறது. இது ஆர்கிஸ்போரியல் செல் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே ஆர்கிஸ்போரியல் செல் அப்படின்னாலே தொடக்க நிலை செல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கிஸ்போரியல் செல். இப்ப இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுல இருக்கக்கூடியதுல ஆரம்பத்துல இருக்கக்கூடியதுக்கு பேரு ஆர்கிஸ்போரியல் செல். வெளிப்புற செல் அல்லது செல்கள் பொறுத்த வரைக்கும் ஜாக்கெட் அப்படிங்கிறது ஆரம்ப செல்கள். தொடக்க செல்கள் ஜாக்கெட் ஆரம்ப பிரிந்து மீண்டும் பிரிக்கப்பட்டு இரண்டு அடுக்கு ஜாக்கெட்டை நமக்கு என்ன பண்ணது அப்படின்னா உருவாக்குகிறது. பொதுவா ஜாக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு அடுக்கு தான் இருக்கும், இங்க இரண்டு அடுக்கு இருக்கதா சொல்றாங்க. ஆர்கிஸ்போரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு செங்குத்தாக குறுக்கவும் மீண்டும் மீண்டும் பிரிக்கிறது. இதனால் ஒரு ஸ்போரோஜினஸ் திசுக்களின் நிறை வந்து நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்கிஸ்போரியல் ஆரம்பம் செங்குத்தாகவும் குறுக்காக மீண்டும் மீண்டும் பிரிஞ்சு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த மாதிரி நிறைய செல்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். இதை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்போரோபில்ல வந்து என்ன இருக்கு, ஸ்போரோஜினஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா டபிட்டம் அப்படிங்கிற அமைப்பும் காணப்படுது. ஏன்னா டபிட்டம் அப்படின்னாலே உணவூட்ட அடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸ்போர் முதிர்ச்சியானதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டபிட்டல் அடுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணும், சிதைஞ்சு போயிடும். இந்த ஸ்போர்களுக்கு தேவையான உணவு எங்க கிடைக்கும்னா டபிட்டல் செல்கள் தான் கிடைக்கும். அதே மாதிரி இதுல வந்து உருவாகக்கூடியது அத்தனையுமே ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது உருவாகுமா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட 10 to 20% வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா சிதைஞ்சு போயிருது. ஓகே, இது மட்டும் பார்த்துங்க போதும். அடுத்தது வந்து நமக்கு மெகாஸ்போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி வந்து மெகாஸ்போர் தாய் செல் பொறுத்த வரைக்கும் இந்த 3 அமைப்பு இருக்கிற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, 3 செல், அந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து நமக்கு ஸ்பொராஞ்சியம் பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இரண்டு நமக்கு வந்து தண்டுகளால் ஆனது. வேற முக்கியமா கேட்கற மட்டும் நான் சொல்லிடுறேன் பாத்துக்கங்க, ஏன்னா ஒரே மாதிரி திருப்பி வருது. டபிட்டம் அப்படின்னா உணவூட்ட அடுக்கு எப்படி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்போர் வந்து மெச்சூர் ஆகிற வரைக்கும்
இந்த டபிட்டத்துல இருந்து தேவையான உணவை வந்து எடுத்துக்கும். அடுத்ததுல அடுத்த டிகிசன்ஸ் ஆஃப் ஸ்பொராஞ்சியம். சரிங்களா, டிகிசன்ஸ் அப்படின்னா எப்படி வெடிச்சு சிதறது அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. ஸ்பொராஞ்சியம் வந்து முதிர்ச்சி அடையும் போது ஸ்போர் என்ன ஆகுது அப்படின்னா வெடித்து விடுவிக்கப்படுகிறது. பெரும்பாலான பிற டெரிடோபைட்டுகளை போலல்லாமல் மைக்ரோஸ்போர் மைக்ரோஸ்பொராஞ்சியத்திலிருந்து விடுவதற்கு முன்பே மைக்ரோ கேமெட்டோபைட்டாக உருவாக தொடங்குகிறது. ஸ்பொராஞ்சியம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டல் செங்குத்தாக 2 வால்வுகளாக இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா பிரியுது. இந்த பிளவு ஸ்பொராஞ்சியல் சுவரின் நுனி மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் ஏற்படும் வெவ்வேறு ஹைக்ரோஸ்கோபிக், அதாவது நீர் உறிஞ்சும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாற்றத்தால வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல வந்து கிட்டத்தட்ட மெகாஸ்போர் வந்து 6 முதல் 10 சென்டிமீட்டர் வரையிலும், மைக்ரோஸ்போர் பொறுத்த வரைக்கும் 1 முதல் 1.5 சென்டிமீட்டர் வரையிலும் வெளியேற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோஸ்பொராஞ்சியத்திலிருந்து படிப்படியாக வெளியேறும் ஜாக்கெட்டின் பிளவு வந்து பாத்தீங்கன்னா திறப்புகள் அல்லது மூடுதல்கள் மூலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன ஆகுதுன்னா வெளியேறிடுது. பெரும்பாலும் கண்டிப்பா இங்க என்ன அப்படின்னா நீர் அப்படிங்கிறது முக்கியம். அப்ப நீரோட்டங்கள்ல தான், ஏன்னா இது எப்பயுமே தண்ணி எங்க இருக்குதோ அது பக்கத்துல தான் இருக்கும். ஸ்போர் பொறுத்த வரைக்கும் தனித்தனி ஸ்பொராஞ்சியம் 2 வகையான ஸ்போர்கள் காணப்படுகிறது, மைக்ரோ மற்றும் மெகாஸ்போர். சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இருக்கிறது தான். இது எந்த வகையான ஸ்போரினா எட்டிரோஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடியது, மைக்ரோ மற்றும் மெகாஸ்போர். இதோட அளவு பாருங்க, கிட்டத்தட்ட 0.05 இருந்து 0.06 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸ்போர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கோள வடிவம் அல்லது டெட்ராஹைட்ரல், அப்படின்னா டெட்ரானா 4, இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வேற இல்ல. அடுத்தது மெகாஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வருவாங்க 1.5 இருந்து 5 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வடிவம் வந்து பாத்தீங்கன்னா நான்முகி வடிவம். இதை நோட் பண்ணிச்சு. இதோட ஷேப் பொறுத்த வரைக்கும் நான்முகி வடிவம். இங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த டயக்ராம், இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இந்த நான்முகி வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஒவ்வொரு வித்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை ரேடியேட் முகடு காணப்படுகிறது. ஒவ்வொரு மெகாஸ்போரும் 2 வித்து பூச்சுகளால் சூழப்பட்டுள்ளது. வெளிப்புற வித்து வந்து பாத்தீங்கன்னா பூச்சுக்கு என்ன பேருனா எக்ஸோஸ்போர் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகவும் தடிமனாக செதுக்கப்பட்டதாகவும் இருக்கும். அதே சமயம் உட்புற பூச்சி வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்போர், இது மிகவும் என்ன பண்ணுனா மெல்லியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெகாஸ்போர் வந்து அலங்காரம் வந்து வெவ்வேறு இனங்களில் நமக்கு வந்து மாறுபடலாம். இதுல வந்து வேறனா டியூபர்குலேட்டேட், ஸ்பினோசிஸ் அல்லது ரெட்டிகுலேட்டாக இருக்கலாம். முளைத்தவுடன் மெகாஸ்போர் ஒரு பெண் கேமெட்டோபைட்டாக, அதாவது மெகா கேமெட்டோபைட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜெர்மினேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் மேல் ஆர் மைக்ரோ கேமெட்டோபைட், அதாவது முளைக்கக்கூடியது. எப்படி முளைக்குது, கீழே விழுந்து எப்படி முளைக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. மைக்ரோஸ்போர் இடத்திலேயே முளைத்து அதற்குள் மைக்ரோ கேமெட்டோபைட்டை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இங்கே கிரசினாவில் மைக்ரோ கேமெட்டோபைட்டின் வளர்ச்சி விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இப்ப மைக்ரோஸ்போரோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்பொராஞ்சியத்திலிருந்து ஸ்போர் சிதறுவதற்கு முன்பே நமக்கு என்ன பண்ணுதுன்னா தொடங்கி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது வந்து முன்பா பின்பான்னு கேட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஸ்போர் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இது என்ன பண்ணுது, நமக்கு வெடிச்சு வெளியேறதுக்கு முன்னாடியே வந்து அதோட வளர்ச்சி வந்து தொடங்குகிறது. முதலாவதாக மைக்ரோஸ்போரில் ஒரு சமச்சீரற்ற பிரிவு நடைபெறுகிறது. இது 2 சமமற்ற செல்களை உருவாக்குகிறது. லென்ஸ் வடிவ செல் வந்து புரோட்டாலியல் செல் மற்றும் மீதமுள்ள பெரிய செல் வந்து ஆந்த்ரிடியல் செல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, லென்ஸ் வடிவில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்லுகளுக்கு பேரு புரோட்டாலியல் செல், மீதம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செல்களுக்கு பேரு ஆந்த்ரிடியல் செல்.
ஆந்த்ரடி செல் பொறுத்த வரைக்கும் புரோத்தாலியல் செல்லுக்கும் செங்குத்தாக ஒரு சுவரால் மேலும் பிரிக்கப்படுகிறது. இதனால் இரண்டு மகள் செல்கள், அதாவது இரண்டு சேய் செல்கள் என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. இரண்டு சேய் செல்களும் பிரிவின் முதல் தளத்திற்கு செங்கோணங்களில் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பிரிக்கப்படுதுங்கிறாங்க. இந்த ஜோடியின் மகள் செல் மேலும் பிரிக்காது மற்றும் ஆந்த்ரடியத்தின் ஜாக்கெட்டின் முதல் செல்லாக வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜாக்கெட் அடுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அடுக்கு மட்டும் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய தடவை ஏற்கனவே மற்றதெல்லாம் இது பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அதே தான் நமக்கு என்ன பண்ண ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இதுல பாருங்க, இந்த வழியில் ஒரு 13 செல் என்ன பண்ணுதுன்னா மைக்ரோ கேமிட்டோபைட்டை உருவாக்குகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுல புரோட்டாலியல் செல் பொறுத்த வரைக்கும் 4 முதன்மை ஆண்ட்ரோகோனியல் செல்கள் மற்றும் 8 ஜாக்கெட் செல்களை கொண்டுள்ளது. அப்ப கணக்கு பாருங்க, இப்படி எழுதிக்கங்க. ஒரு புரோத்தாலியல் செல், ஒரு புரோத்தாலியல் செல், 4 ஆண்ட்ரோகோனியல் செல், 4 ஆண்ட்ரோகோனியல் செல் தனியா எடுத்து எழுதுங்க. 8 ஜாக்கெட் செல், 8 ஜாக்கெட் செல் இதை எடுத்து தனியா எழுதுங்க. கொஸ்டின் கேட்பாங்க, தனித்தனியா பிரிச்சு கேட்பாங்க. ஒரு புரோத்தாலியல் செல், 4 ஆண்ட்ரோகோனியல் செல், 8 ஜாக்கெட் செல். 4 12 12 13. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது வந்து இந்த 13 செல் மைக்ரோ கேமிட்டோபைட்டின் உதிர்தலுக்கு பிறகு மேலும் என்ன பண்ணுது அப்படின்னா பிரிவுகள் அடைந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப 4 ஆண்ட்ரோகோனியல் செல்கள் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக 6 முறை பிரிந்து கிட்டத்தட்ட எத்தனை உருவாக்குது? 256 ஆண்ட்ரோசைட்டுகளை உருவாக்குகிறது. அப்ப எப்படி பிரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4னா 4, 8, 16, 32, 64, 128, 256 இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா பிரிஞ்சு உருவாகுது. அத்தகைய ஒவ்வொரு ஆண்ட்ரோசைட்டும் உருமாற்றம் சுழல் போன்ற பைப்ளஜலேட் இது ஆந்த்ரோசைடாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் ஜாக்கெட் செல்கள் வந்து ஜாக்கெட் செல்கள் மற்றும் புரோத்தாலியல் செல்கள் வந்து சிதைக்கப்படுகிறது. இதுல எது சிதைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாக்கெட் செல்லும் புரோத்தாலியல் செல்லும் என்ன ஆகுதுன்னா சிதைக்கப்படுகிறது. இந்த வழியில் முதிர்ந்த கேமிட்டோபைட் வித்து சுவரின் வரம்புகளுக்குள் நீந்தும் ஆந்த்ரோசைடுகளின் நிறை கொண்டது. மைக்ரோ கேமிட்டோபைட்டின் வளர்ச்சியின் இந்த பிந்தைய நிலைகள் மண்ணில் நடைபெறுகின்றன என்ற தனது அறிக்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா துதி சொல்றாரு. இதெல்லாம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் முளைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதை பார்த்து வச்சுங்க. இதுல பாருங்க புரோத்தாலியல் செல்லை பொறுத்த வரைக்கும் இங்க சொல்றாங்க பாருங்க, ஈக்குசிட்டம், லைகோபோடியம் போன்ற ஹோமோஸ்போரஸ்டோபைட்டுகள் முழு தாவர புரோட்டோசோலும் என்ன பண்ணுனா ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆந்த்ரடி செல்ஸோடைய தன்மை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ப்ராப்பரா அதை பத்தி சொல்லல, அதனாலதான் ஒரு சர்ச்சையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றை ஆந்த்ரடியத்தின் தோற்றம் அப்படின்னு போட்டுங்க. இந்த முதலெழுத்துன்னு எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா தோற்றம் அப்படின்னு போட்டுங்க. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா இது மட்டும் போதும், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல தனித்த அப்படின்னு போட்டுங்க, தனித்த செல் உருவாக்கம். ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து ஆர்கிகோனியத்தோட டெவலப்மெண்ட் சரிங்களா, அதாவது ஃபீமேல் கேரக்டர்.
இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ன ஸ்ட்ரக்சர் டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் வந்து ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மெகாஸ்போரான்ஜிபி இப்படி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான். இதுல பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமா நமக்கு வந்து இந்த வென்ட்ரல் செல், கால்வாய் செல், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தெளிவா கொடுக்கல, நம்ம ஸ்ட்ரக்சர் கூட போடுற பாருங்க, அதை பார்த்துக்குங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு அனுப்புன மாதிரி இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி இந்த டயக்ராமா உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிற மாதிரி நினப்பு இருக்கு எனக்கு. இந்த டயக்ராம் அப்படி போட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த டயக்ராம் வாட்ஸ்அப்ல போடுறேன். இந்த டயக்ராம் அப்படி நோ பண்ணிக்கங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரகனல் செல்ஸ் இருக்கும், இங்க ஒரே ஒரு எக்ஸெல் இருக்கும். அப்புறம் நெக், லிட்னா மேல இருக்கக்கூடிய மூடி, இது வழியா தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிராவல் பண்ணி மேல் வந்து உள்ள வரும். இப்ப இங்க இருக்கக்கூடியதெல்லாம் கழுத்து கால்வாய் செல்கள், மேல் பகுதி கழுத்து. இந்த மூடி வந்து ஓப்பன் ஆயிரும், சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். அது வழியா தான் வந்து ஸ்போம் வந்து, அதாவது ஸ்போர் வந்து பறந்து இதுல விழுந்து வரும். சரிங்களா? இதுல இங்க பாத்தீங்கன்னா எக்ஸெல், ஒரே ஒரு எக்ஸெல் இருக்கும், ஒரே ஒரு வென்ட்ரகனல் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அரேஞ்ச் ஆயிருக்கும். மீதி எல்லாமே நெக்கனல் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அந்த டயக்ராம் முடிஞ்சாடி போடுங்க பார்க்கலாம். இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. இங்க பேஸ்ட் பண்ற பாருங்க. இது அப்படி நோட் பண்ணிக்கங்க.
அந்த டயக்ராம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். இந்த டயக்ராம் என்ன இந்த கரெக்டா இந்த பிளேஸுக்கு பக்கத்துல வந்து டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கிகோனியம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம அடுத்ததுல கொஞ்சம் இந்த செலாஜினலா முடிச்சுட்டு வேற போயிடலாம்.